ஆழ்துளை கிணறுகளில் சிக்கிக்கொள்ளும் குழந்தைகளை மீட்க நவீன இயந்திரங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆழ்துளை கிணறுகளில் சிக்கிக்கொள்ளும் குழந்தைகள் குறித்து ஆய்வு அறிக்கை சென்னையில் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து பேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாகி தென்பாண்டியன், கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 12ஆம் ஆண்டு வரை நாடு முழுவதும் 561 குழந்தைகள் ஆழ்துளை கிணறுகளில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவித்தார். இந்த குழந்தைகளை மீட்க எந்த துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மேலும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு அதிநவீன உபகரணங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த மீட்பு நடவடிக்கைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நவீன தொழில்நுட்பத்தை உடையதாக இன்றைக்கி இல்லை. அந்த பழையதே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது, குழந்தைகள் அந்த உள்ளே இருக்கும் பொழுது, போர்வெல் உள்ளே இருக்கும்போது இந்த பக்கத்தில் ஜேஜேபி இயந்திரத்தை வச்சு அவங்க துளையிடுறாங்க. அப்போ கல் மாட்டிக்குது. அப்போ கல்லை உடைக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்க குழந்தைக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அதனால் இறக்கக்கூடிய வாய்ப்புகள்